ஐ டோன்ட் நோ வை ஜீசஸ் லவ் மீ. இயேசு என்ன ஏன் நேசிச்சார்னு எனக்கு தெரியாது அப்படின்றான். ஐ டோன்ட் நோ வை ஹீ கேர்ட். அவர் என் மேலே ஏன் கரிசனை கொண்டிருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ வை ஹீ சாக்ரிஃபைஸ் திஸ் லைஃப். அவருடைய ஜீவனை எனக்காக ஏன் கொடுத்தாருன்னு எனக்கு புரியல அப்படின்றான். ஓ பட் ஐம் கிளாட் ஹீ டிட். எனக்கு சந்தோஷம், அவர் கொடுத்தாரு எனக்கு, அது சந்தோஷம். ஆனால் எது கொடுத்தாருன்னு தெரியல அப்படிங்கிறான். அதுதான் எல்லா கிறிஸ்தவனுடைய பாட்டு. எதுக்குன்னு தெரியலையா? எந்த முகாந்திரமும் இல்லை, எந்த காரணமும் இல்லை, எனக்குள்ள எந்த நல்லதும் இல்லை, ஆனால் என்னை நேசிச்சாரு, என்னை ரட்சித்திருக்கிறாரு. அதுதான் உண்மையான கிறிஸ்தவன். ஆமென். இதெல்லாம் மனசில் வந்துருச்சுன்னா ஆண்டவரை துதிக்கிறது தானாக வரும் பாருங்க. கையை உயர்த்துறது, கைத்தட்டி பாடுறதெல்லாம் ஒரு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா உள்ள இது இறங்கிடுச்சு. அப்போ எல்லாம் அவர்கிட்ட வந்துருக்குது. எந்த முகாந்திரமும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. அப்படியே கிருபை என்னை இப்போ வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு நிமிஷம் அதனால் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு நினைக்கும் போது எப்படி துதிக்காமல் இருக்கிறது? ஆண்டவரை துதிக்கிறது ரொம்ப சிம்பிளாக வரும், ஈஸியாக வரும். யாரையும் கை உயர்த்துன்னு சொல்ல வேண்டியதில்லை, கையை தட்டுன்றது இல்லை. 3 அல்லேலூயா சொல்லு, 2 அல்லேலூயா சொல்லு, தேவையில்லை. ஏலமாக விடுறோம் இங்கே கிடையாது இல்லையா? அது தானாக வரும், உள்ளேருந்து வரும். அல்லேலூயா கேட்க கேட்க வரும், ஆமேன்னு வரும், கைத்தட்டல் வரும், எல்லாம் வரும். ஏன்னா உள்ள மகிழுது அதில் இல்லையா? சரி, அடுத்த வார்த்தை